இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஹிம்யாஸ் ஹோம்க்குள்ள வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சூப்பரா இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். எத்தனை வாட்டி தான் இந்த குடி சமோசாவை கடையிலேயே வாங்கி வாங்கி சாப்பிட்றது? சரி, நம்மளே வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? சூப்பரான வெஜ் சமோசா, அப்புறம் ஆனியன் சமோசா, அப்புறம் ப்ரான் சமோசா 3 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில், எதா இருந்தாலும் சரி, கோகுல் வினர் இல்லைன்னா கடலை எண்ணெய் எதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பூரிக்கு மாவு படையிற மாதிரி பிணைஞ்சிக்கலாம். மாவு நல்லா குத்துன்னு குத்தி பிணைஞ்சு மூடி வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு இடையில ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீளமா. இதை வந்து எண்ணெயில போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து அப்படி ப்ரௌன் கலர் அந்த மாதிரிலாம் ஆக வேணாம். ஓரளவு இந்த கண்ணாடி மாதிரி ஆகி இந்த மாதிரி ஆனால் போதும். இப்போ தேவையான அளவு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சாட் மசாலா கூட போட்டுக்கலாம் விருப்பம் இருந்தா. இப்போ நான் வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டேன். ஆனியன் சமோசாக்குள்ள ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதுலேயே தான் நான் வந்து வெஜ்ஜு அப்புறம் வந்து ப்ரான் இதுலேயே தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஆனியன் சமோசா எவ்வளோ தேவையோ அதுக்கு அளவுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஆனியன் சமோசா மட்டும் நீங்கள் செய்ய போறீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இது வந்து வெஜ் சமோசாக்கும் ப்ரான் சமோசாக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். அதை வந்து இதில் போடலாம். இப்போ பட்டாணி போட்டிருக்கேன். பட்டாணி போட்டுட்டு உருளைக்கிழங்கு போட போகிறேன். இந்த 2 வெஜிடபிள் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கேரட்டு அப்புறம் பீன்ஸ் அதை நான் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கும் பட்டாணிக்கும் தேவையான அளவு மட்டும் உப்பு, தனி மிளகாய் தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி வேக வச்சதுன்றனால கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்போ வெஜ் இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஊத்திட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெஜ் ஸ்டஃபிங்ஸோட இது ரெடி ஆயிடுச்சு. இதுல நான் வந்து பாதி அளவுக்கு எடுத்துக்கிறேன் வெஜ் சமோசாக்கு. நீங்க வெஜ் சமோசா பண்ண போறீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. இப்ப இதுக்கப்புறம் நான்வெஜ் சமோசா பண்ணலாம். நான்வெஜ் வந்து நான் வந்து இன்னைக்கு இறால் எடுத்திருக்கேன். நீங்க மட்டன் இல்ல சிக்கன் எது வேணா எடுத்துக்கலாம். மட்டன் எடுக்கிறதா இருந்தா நல்லா வேக வச்சு உப்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சு இதுல போடுங்க. நான் வந்து ப்ரான் வந்து சீக்கிரம் வெந்துரும், அதனால நான் இதுலயே போட்டுறேன். உப்பு மிளகாய் தூள் ப்ரானுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுட்டு நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிருங்க. இந்த மசாலாவோட சேர்ந்து வெந்தா நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் இப்படி வேக வைக்கிறேன். இப்போ இந்த இறால் இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ஆனால் இறால் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சமோசா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பிணைஞ்சு வச்சிருக்க மாவு வந்து ஊறிடுச்சு. இப்போ அதுலேருந்து ஒரு பால் சைஸ் எடுத்துட்டு நம்ம எப்படி பரோட்டாக்கெலாம் வந்து அழுத்துவோமோ அந்த அளவுக்கு நல்ல மெல்லிசா எவ்வளோ தூரத்துக்கு அது போகுமோ அந்த அளவுக்கு நம்ம அழுத்திக்கலாம். நல்லா மெல்லிசா அழுத்தணும், திக்கா இருக்கக்கூடாது. அந்த மாவு எவ்வளோ தூரத்துக்கு எலாபரேட் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு அழுத்துங்க. இப்போ இந்த மாதிரி அழுத்தினதுக்கு அப்புறம் ரவுண்ட் ஷேப்காக ஒரு மூடி இல்லைன்னா தட்டு அந்த மாதிரி வச்சு ரவுண்டா கட் பண்ணி எட்ஜஸ்லாம் எடுத்துடுறேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத தோசைக்கல்ல போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு 3 செகண்ட்ஸ் வச்சா போதும். 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸே போதும். கொஞ்ச நேரத்தில் எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சமோசா பேட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 4ஆ கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் அந்த பீஸா கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். சிசர் வச்சு கட் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இதுதான் நம்மளுக்கு சமோசா பேட் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதை ஒட்டுறதுக்கு கம் ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மைதா அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஃபெவிகால் மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் வைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பாதி அளவில் மட்டும் கம் அந்த மைதாவோட பேஸ்ட் வந்து தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த பக்கத்தை மடிச்சுட்டு அந்த பக்கத்தை இது மேலே வச்சு ஒட்டிட்டிங்கன்னா சூப்பராக நின்றுக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு கோன் மாதிரி கிடச்சிருக்குல, இதில் நம்ம என்ன ஸ்டஃபிங் வைக்கணுமோ வைக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் வந்து ஆனியன் வைக்கிறேன். ரொம்ப வைக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் வைக்கணும், இல்லைன்னா வெளியில் வந்துடும், இல்லைன்னா அது மூட முடியாமல் போயிடும். இப்போ மேலே வந்து நம்ம லெட்டர்லாம் ஒட்டுற மாதிரி மேலேயும் கம் தடவி ஒட்டிடலாம். இந்த மைதா பேஸ்ட் வந்து நல்லா ஒட்டிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த மாவு வந்து கொஞ்சம் நேரம் தான் போட்டு எடுத்துருக்கோம், அதனால அதுவும் வேகாம தான் இருக்கும். அதுவும் நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது நல்லா ஒட்டிக்கும், உங்களுக்கு வெளியெல்லாம் வராது. நெக்ஸ்ட் வந்து வெஜ் ஸ்டஃபிங் வைக்கலாம். மூணு பக்கத்தையும் நல்லா அமுக்கி விட்டுருங்க, அப்பதான் அந்த இது வெளியே வராம இருக்கும். 3 பக்கத்தையும் இந்த கம் வச்சு இல்லைன்னா சும்மாவே லைட்டா ப்ரெஸ் பண்ணாலே அது அமுக்கிக்கும். இப்போ இறால் ஸ்டஃபிங் வைக்கலாம். அவ்வளோதான், முனையும் வச்சாச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு கடாயில் எண்ணெய் காய வச்சு போட்டு எடுத்துடலாம். ரொம்ப எண்ணெய் சூடாகக்கூடாது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஏன்னா வந்து ரொம்ப டக்குன்னு கரிஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்துடலாம். உள்ளெல்லாம் வேகணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே வெந்தது தான். ஸோ அந்த மேலே உள்ளது மட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே நம்ம வந்து செக்கில் வாங்கின எண்ணெயில் செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கடையில் வாங்குறதை விட. கடையில் வந்து அதே எண்ணெயிலே திருப்பி ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வீட்டில் எல்லாமே செஞ்சாலே எல்லாமே ஹெல்த்தி தான், சூப்பராக இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வேலை பிடிச்சது அப்படின்னு நினச்சாலும் இது வந்து நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபீஸ், கிராஃப்ட் டிப்ஸ் எல்லாத்துக்கும் ஹிம்யா சோமோட கனெக்ட்லேயே இருங்க.